தொடர்ந்து 25 ஆண்டுகள் 100% தேர்ச்சி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை அந்த மிகப்பெரிய சாதனையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கைலாஸ் பள்ளியினுடைய எம்டி திரு கதிர்வேல் சார் அவர்களுக்கும், கரஸ்பாண்டன்ட் ஆர்த்தி மேம் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னாடி பேசல இடியா முழங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு கிருத்திக் கைலாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும், இரு அணியை சார்ந்த பேச்சாளர்களுக்கும், திரளாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை கூறி தொடங்குகிறேன். இப்போ நம்ம எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 மணி நேரம் இந்த பட்டிமன்றத்தை நடத்தணும். அவர் மொத்தத்திலேயே 5 நிமிஷத்திலே முடிச்சுட்டு போயிட்டாரு. பெற்றோர் சார்பாகவும் 2 பாயிண்ட் சொல்லிட்டாரு, ஆசிரியர் சார்பாகவும் சொல்லிட்டு போயிட்டாரு. தீர்ப்பு என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளவு ஆளுமை மிக்க பேச்சு, இவ்வளவு சின்ன வயதுல. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெரி குட். இப்ப நம்ம பேசிட்டு போன சகோதரர் அபு உங்களை குழப்பி விட்டுட்டார் நடுவர் அவர்களே. அப்படியா? ஆமா. எப்படின்னா 25,000 1,40,000 சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஆற்றல் எங்க நடுவருக்கு இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சீங்களா இல்லையா நடுவர் அவர்களே? இல்ல, அது தீர்ப்புல சொல்லலாம், இடையில சொல்லலாமான்னு பார்த்தேன். அது தீர்ப்புல சொல்லலாம், பாவம் அவருக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால கம்முன்னு இருந்துட்டேன். அதனால பாவம் அவர் விட்டுருவோம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப எக்ஸாம் நடக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவு தான். ஸ்கூல் லீவு தான். வருஷம் ஃபுல்லா ஸ்கூல்ல டீச்சர்ஸோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க பிள்ளைங்க. இனிமேலு லீவு வரப்போகுது. இப்ப நீங்க இவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, உங்ககிட்ட நான் யதார்த்தமா ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு லாங் ஸ்கூல் லீவ் வரும்போது எத்தனை பேரு உண்மையிலேயே சந்தோஷப்படுவீங்க? உண்மையில சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? எதுக்கு தான் இந்த ஸ்கூல்ல இத்தனை நாள் லீவ் விடுறாங்களோ, எப்பத்தான் ஸ்கூல் திறப்பாங்களோ, 2 வீட்டுல இருந்துட்டு பாடா படுத்துதுங்க, கொலையா கொள்ளுதுங்க, அடிச்சுக்குதுங்க, இடிச்சுக்குதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு, இந்த பிள்ளைகளை ஒண்ணு சம்மர் கேம்ப்ல சேர்த்து, இல்லையா குறைஞ்சபட்சம் சர்க்கஸ் கம்பெனிலயாவது சேர்த்து விடு. என்னால முடியல சார். அம்மா புலம்புறீங்களா இல்லையாமா? யதார்த்தம். உங்களால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட ஏன் ஸ்கூல் வைக்கல அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை பேரண்ட்ஸ்னால பாத்துக்க முடியலைங்க. யதார்த்தமான உண்மை அதுதான். யதார்த்தமான உண்மை அது. வீட்டுக்கு அதிகபட்சம் 2 குழந்தை தானே. அந்த 2 உங்களால சமாளிக்க முடியல. 40 மினிமம் 40 ஒரு வகுப்புகளை வச்சு பாத்துக்கிறது இல்லைங்க. பாட சொல்லி கொடுக்கிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளை விட இந்த பிள்ளைங்க எல்லாம் பயங்கர புத்திசாலி, பயங்கர ஸ்மார்ட். அவங்கள பத்திரமா வச்சுக்கிறது மட்டும் இல்ல, பாட சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துறேன்னா இந்த ஒண்ணுக்காகவே நீங்க ஆசிரியர்களுக்காக தீர்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அவரெல்லாம் நிறைய பேசிட்டு ஓடிட்டார். இருந்தாலும் அவர் விடுறது இல்லை. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாமே பேரண்ட்ஸ் தான், எல்லாமே பேரண்ட்ஸ் தான். ரைட்டுங்க, பேசாம வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு இங்க வர்றீங்க? அதுவும் நம்மளுடைய ஊர்லயே நாமக்கல்லையே பெஸ்ட் ஸ்கூல் எதுன்னு தேடி பிடிச்சு, கைலாஸ் தான், அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் பெஸ்ட்னு தேடி வந்தீங்களா இல்லையா? சார், இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது, கூகுள் இருக்குது, ஜெமினி இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. ஒவ்வொரு யூடியூப்ல ஆயிரக்கணக்கான சேனல் பாடங்கள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கா இல்லையா? எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குது. நீங்க பேசாம வீட்லயே வச்சு பாத்துக்க வேண்டியதானமா? அதானே. ஏன் எல்லாரும் தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மா மாதிரி மாற வேண்டியதானே? ஆமா, ஊர்ல இருக்க எல்லாம் பல்பியா கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? அப்போ பல்பு தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடம் ஒன்றுதான், அதுவும் இங்க நாமக்கல்ல கைலாஸ் பள்ளிக்கூடம் வந்தா நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். யதார்த்தமான உண்மை என்ன தெரியுங்களா சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். அம்மாவா இல்லைங்களா? 2 பேரும் வேலை வேலைன்னு ஓட வேண்டிய பொருளாதார அழுத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறவங்க எப்படி போய் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்க முடியும்? உண்மையை சொல்லுங்க. பிள்ளை கூட பேசுறதுக்கே நேரம் இல்லைங்க. அவன் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுறான், நம்ம வர்றதுக்குள்ள படுத்து தூங்கிடுறான். ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான், அப்பாவை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ சொல்லி கொடுக்குறேன். பேரண்ட்ஸை குறைத்து மதிப்பிடுவது எங்களது கருத்து அல்ல, எங்களுடைய நோக்கம் அது அல்ல. யதார்த்தமான உண்மையை சொல்லணும். ஏன்னா நானும் ஒரு பெற்றோர் தானே. ஏன்னா ஆசிரியர்கள்னால மட்டும்தான் ஒரு பிள்ளையை மிகச்சிறப்பான முறையில வழி நடத்த முடியும்.
ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஆனுவல் டே எல்லாம் நீங்க போயிருப்பீங்க, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நடந்திருக்கும். ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் இல்ல அதுல நான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன். மேடம் அதையும் சேர்த்து நீங்க கூட அந்த நிகழ்ச்சி சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா மேடம், ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் டான்ஸ் என்ன வந்திருக்கும் மேடம்? ப்ரீ கேஜி குழந்தைகளோட டான்ஸ் வந்ததா? ஆமா. பெரும்பாலும் இங்க இருக்கல மேடம் ப்ரீ கேஜி, பெரும்பாலும் அந்த ஸ்கூல்லயே குட்டீஸுக்கு தான் முதல்ல ஆடுங்க. அதுங்களுக்கு 2.5 வயசு தான் இருக்கும். அந்த டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி ஆடி இப்படி ஆடி எல்லாம் சொல்லி கொடுத்து மேடையில ஏத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்துன்னு அது தேமேன் அப்படியே முடிச்சிட்டு இருக்கும். என்ன பண்றதுனே தெரியாது, பாட்டு பாடிட்டு இருக்கும், இதுக்கு ஒண்ணும் ஆடாது. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு 30-40 ஸ்டேஜ். டீச்சருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஸ்டேஜ் ஃபியர் பிள்ளைக்கு போகணும். எல்லா பிள்ளைகளும் ஏத்தி நிறுத்தியாச்சு, புள்ள ஒன்னும் ஆட மாட்டேங்குது. அப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரீ கேஜி டீச்சரு அந்த இடத்துல போய் நின்னுக்குவாங்க, இப்படின்னு ஸ்டெப் போட ஆரம்பிப்பாங்க. அது வரையும் அழுதுட்டும் பயந்துட்டு இருந்த குழந்தைங்க, அதான் என் டீச்சர் வந்துருச்சு, என் டீச்சர் வந்தாச்சு, என் டீச்சர். அதுக்கப்புறம் அந்த புள்ள 30 ஒண்ணு சேர்ந்து ஆடுங்க பாருங்களேன். சார் இந்த மிராக்கல் யாரு சார் நடத்த முடியும்? ஒத்த புள்ளையல்ல மொத்த புள்ளையும் ஆட வைக்க ஒரு டீச்சர் மட்டும்தான் முடியும். வெரி குட். இல்லைங்க, இப்ப டீச்சர் வேலை அப்படிங்கிறது வெறும் சம்பளம் சார்ந்தது அல்ல. வெறும் சம்பளம் சார்ந்தது, அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயங்க. ஆசிரியர்மான ஒரு என்ன அவ்வளவு சாதாரணமா? நீங்க அம்மா அப்பா குழந்தைங்கிறது அது ரத்த வழி பாசம் சார். ஆனா ஒரு டீச்சருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய, மாணவனுக்கு இருக்கக்கூடிய உறவு இருக்கே, அது ரொம்ப புனிதமானது, ரொம்ப ரொம்ப புனிதமானது. இட் ஹேஸ் மோர் எமோஷனல் கனெக்டிவிட்டி. ஒண்ணு இல்லைங்க, ஒரு டீச்சர் வந்து பேச்சு போட்டிக்காக பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடு, இப்படி பேசு, அப்படி பேசு, இப்படி பேசுன்னு. மேடைக்கு போனா பயப்படக்கூடாது, இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைக்கு தைரியத்தை கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளையும் வேகமா ஓடி வந்து மேடையில நின்றும். ஆனா அந்த டீச்சருடைய மனசு தவிக்குங்க. ஐயோ புள்ள பேசிருமா, புள்ள பேசிருமா. அதோட கண்ணையும் வாயுமே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டீச்சர். அந்த புள்ள எப்படியாவது பேசிடணும், 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 பேசிடணும். அந்த பிள்ளையும் நல்லா பேசிரும், முதல் பரிசு வாங்கிரும். அப்படி வாங்கும் போது பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுறதை விட ஒரு படி மேல போய் நின்னு சந்தோஷப்படுறது டீச்சர் மட்டும். வெரி குட். அந்த சந்தோஷத்துல அந்த டீச்சருடைய கண்கள் ஓரத்துல அப்படியே கண்ணீர் துளி அப்படியே வரும். அந்த அப்படியே தொடச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? அதுக்கு இணையான ஒண்ணு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த தமிழ்ல வார்த்தைகளே இல்லைங்க. அப்படிப்பட்ட புனிதமான ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கு இருக்கக்கூடியது. குழந்தைகளை பார்த்து 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 செதுக்கிறது ஆசிரியர்கள் தான். ஒண்ணு இல்லைங்க, இப்ப கிளாஸ்க்குள்ள போன உடனே பாடம்லாம் எந்த டீச்சர்னாலையும் நடத்த முடியாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா ஒரு புள்ள அம்மா அப்பா வந்து நேற்றுக்கு போட்ட சண்டைய வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, அதே மனநிலையோட குழந்தை வந்திருக்கும். இன்னொரு குழந்தை அப்பா அம்மா இல்லாம இருந்திருக்கலாம். சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை ஏதோ ஒரு வித ஏக்கத்தோட சில பிள்ளைங்க இருக்கும். இன்னும் சில பிள்ளைங்கள் வந்து சாப்பிடாம கூட வந்திருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஒரு டீச்சர் எடுத்துனே பாடத்தை எல்லாம் நடத்த முடியாதுங்க. அந்த பிள்ளைகளோட மனசுக்குள்ள போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி அதுக்கப்புறம் பாடத்தை கொண்டு போய் செலுத்துறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க ரொம்ப 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 முக்கியமா இருந்திருக்காங்க. சார் ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் காரணமா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தையே அந்த குழந்தைக்கு காட்டுறது யாருன்னா டீச்சர்ஸ். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கிறது டீச்சர்ஸ். இந்த உலகத்துக்கு அவனுடைய திறமை என்ன அப்படின்னு காட்டி கொடுக்கிறது டீச்சர்ஸ். ராமாயணத்துல ஒரு காட்சி வருங்க. ராமாயணத்துல சிவதனுசை ஏந்தி நிற்கக்கூடிய அந்த காட்சி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஜனகர் சீத்தையினுடைய அப்பா ராமரை வந்து அவர்கிட்ட அறிமுகம் செய்யறாங்க. யாரு தெரியுமா இவர் வந்து தசரதனுடைய பையன் அப்படின்னு உடனே கருக்குனாகுது ராமருக்கு, மன்னிக்கணும் ஜனகருக்கு. ஏன்னா இவருக்கு தான் ஆயிரக்கணக்கான மனைவி இருப்பதாக கதைகள்ல சொல்லப்படுது. எப்படி என் புள்ள சீத்தையை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஜனகருக்கு ஒரு நொடி அப்படியே கருக்குனாகுது. அப்ப விஸ்வாமித்திரர் வர்றார். யாரு தெரியுமா இது? வசிஷ்டர்னுடைய மாணவன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கல்யாணம் நடக்குது. என்ன சார் அர்த்தம்? அதாவது இன்னாருடைய மகன் என்பதை காட்டிலும் இவன் இன்னாருடைய மாணவன் என்று சொல்லும் போது அந்த இடத்துல ஆசிரியர் மேல ஏறி நிற்கிறார். வெரி குட். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் ஆசிரியர்கள். ஒண்ணு இல்லைங்க, சாவித்ரிபாய் புலேவை பத்தி சொல்லாம ஆசிரியர்னு சொன்னாலே சாவித்ரிபாய் புலேவை பத்தி சொல்லாம முதல் பெண் ஆசிரியர். அன்றைய காலகட்டத்துல சாதி பாகுபாடுகள் இருந்தது. பெண்கள் படிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் ஒரு பெண். அதற்கு ஆதி விதையாக இருந்தது அந்த பெண் ஆசிரியர். அதை மறுக்க முடியாது. அந்த அம்மா போய் பெண் குழந்தைகளுக்கு அந்த காலத்துல போய் சொல்லிக் கொடுக்க போகும்போது என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? கல்லை வீசினாங்க, கல் எடுத்து அடிச்சாங்க, சேரவாரி இறைச்சாங்க.
மனித மலத்தை கலந்து அந்த அம்மாவனுடைய புடைவைகள்ல வீசினாங்க. அவங்க எப்போ ஒரு கூடுதலா ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்குவாங்க, அதையே சுத்தம் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆடையை மாத்தி கொண்டு போய் பாடம் நடத்தி ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் விதையாக இருக்கக்கூடிய பெரும் பங்கு ஆசிரியர்களுக்கு தான் உண்டு. எனவே நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லி மட்டும் நான் நிறைவு செஞ்சிடறேன். இன்னைக்கு உலக அளவில் சாதித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. நீங்க எல்லார்த்திட்டையும் போய் கேளுங்களேன், உங்களுடைய வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா 10ல் 8 பேர் ஆசிரியர்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களே ஒவ்வொரு மாணவனுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்று தீர்ப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிதர்சனமான பிராக்டிக்கல் உண்மைகளை வெகு அழகாக மேடையில் அவர் பதிவு செய்திருக்க